ஸ்ரீதேவிய ஒருதலையா காதலிச்ச ரஜினிகாந்த் காதல சொல்ல போனப்போ ஏற்பட்ட தடங்கல் என்னன்னு தெரியுமா? ரஜினிகாந்த் கடைசியா வேட்டையின் படத்துல நடிச்சாரு. ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட வெளியான அந்த படம் சுமாரான வரவேற்பு பெற்றது. இப்போ லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கூலி படத்துல நடிச்சிட்டு வரக்கூடிய அவரு, அடுத்ததா ஜெயிலர் 2 படத்துல நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மணிரத்னம் இயக்கக்கூடிய ஒரு படத்துல நடிக்க இருக்கிறதா அரசல் புரசலா தகவல் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில ரஜினிகாந்த் பத்தின புதிய தகவல் ஒண்ணு வெளியாகி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ரசிகர்களால பல வருஷங்களா அழைக்கப்படுறவரு ரஜினிகாந்த். அந்த நாற்காலி அவருக்கானது மட்டும் தான் அப்படிங்கிறது அவரோட ரசிகர்களோட நம்பிக்கை. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி அவர் நடிச்ச அண்ணாத்தே, தர்பார் மாதிரியான 2 படங்களுமே மரண அடி வாங்குச்சு. தோல்வி அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாம நெறைய பேரால கடுமையான ட்ரோலுக்கும் உள்ளாக்கப்பட்டுச்சு. இதனால ரஜினி ரசிகர்களுமே கொஞ்சம் அப்செட் ஆனாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல தான் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்துல ஜெயிலர் படத்துல நடிச்சாரு ரஜினிகாந்த். சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருந்த அந்த படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆச்சு. உலக அளவுல கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணுச்சு. இதனால ரஜினி ரசிகர்கள் உற்சாகமாகி அவங்களோட தலைவர் எப்பவுமே ஃபார்ம இழக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதே மாதிரி கூலி படத்த முடிச்சுட்டு ஜெயிலர் 2 படத்துல நடிக்கிறாரு ரஜினிகாந்த். அதையும் சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்குது. சூழல் இப்படி இருக்க ரஜினிகாந்த் ஸ்ரீதேவிய சின்சியரா காதலிச்சதாவும், காதல சொல்ல போனப்போ தடங்கல் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதாவது ஸ்ரீதேவி கூட சேர்ந்து ஏராளமான படங்கள்ல நடிச்சிருக்காரு ரஜினி. அவர ஸ்ரீதேவியோட அம்மாவும் தன்னோட வீட்ல ஒருத்தரா தான் பார்த்தாங்களாம். ஸ்ரீதேவியுடனான பழக்கம் ரஜினிக்கு காதலா மாறிடுச்சாம். ஒரு தடவ அவங்க கிட்ட காதல சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் கூட ரஜினிகாந்த் ஸ்ரீதேவியோட வீட்டுக்கு போயிருக்காரு. அன்னைக்கு அவங்க வீட்ல ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சாம். சரி, இதுதான் சரியான நேரம் அப்படின்னு முடிவு பண்ணி காதல சொல்றதுக்கு பக்கத்துல போயிருக்காரு ரஜினிகாந்த். அந்த சமயம் பார்த்து மின்சாரம் போயிடுச்சாம். காதல சொல்ல போகும்போது இப்படி கரண்ட் போயிடுச்சே, இது நல்ல சகுனம் இல்ல அப்படின்னு முடிவு பண்ணி தன்னோட காதல சொல்லவே இல்லையாம். இந்த தகவல் இப்போ சமூக வலைதளங்கள்ல தீயா பரவிட்டு வருது.